பாட்டிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரோகிணி கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, கடவுளே என்னை மன்னிச்சிடுங்க, நான் மனோஜோட சேர்ந்து வாழணும்னா வேறு வழியே இல்லை, சத்தியம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இனிமேல் புதுசாக எதுவும் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏற்கனவே நான் கல்யாணம் ஆன விஷயத்த நான் மறைச்சிட்டு தான் இப்போ சத்தியம் பண்ணுறேன், நான் மன்னிச்சிடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க. அடுத்த பாட்டி கேட்குறாங்க, சரி உன் மலேசியா அம்மா அப்பாவெல்லாம் விட்டுரு, புதுசாக இப்போ சொல்லு, உங்கள் அம்மா அப்பா யார், உன்னுடைய பூர்வீகமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ அண்ணாமலை யோசிக்கிறாங்க, இப்போ தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இனிமேல் எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள், நான் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி உன்னுடைய ஊர் பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி. ஆமாம், இத்தனை நேரம் நம்ம இதெல்லாம் கேட்டு பேசினமே, இந்த பாலரம்மாவுடைய ஊரை பற்றி நம்ம கேட்கவே இல்லை, அதுக்கு தான் பாட்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போது விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் கேளுங்க, அவள் இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சத்தியம் பண்ணியிருப்பா, இப்போ அடுத்து என்ன கதை எடுத்து விட போகிறாளோ தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் என்னை ஆன்ட்டின்லாம் கூப்பிடாதே, மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. சொல்லுமா, உன்னுடைய ஊரில் என்ன, உங்கள் அப்பா அம்மாவில் யாரும், உங்கள் பூர்வீகமில் என்ன, கூட பிறந்தவங்களா யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு இப்போது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, சாமி மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், ஏதாவது போய் பேசினா என்னை பற்றி உனக்கு தெரியாது, உங்கள் அத்தை கிட்ட வேணால் கேட்டுப்பாரு என்னை பற்றி, அதுக்கப்புறம் நான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து பேர் சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு முத்து சொல்கிறாங்க, இது கிறிஸ்டோடைய ஊராச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிறிஸ்ட பற்றி வேறு சொல்ல போகிறானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க பரலாமா பதட்டப்படுறீங்க, கிறிஸ்டோட ஊருன்னு தானே சொன்னேன், இதில் எதுக்கு பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த ஊரில் அவன் மட்டும்தான் இருக்கணுமா? ஆமாம், ஆனால் அவன் கிறிஸ்டோடைய பாட்டி கிறிஸ்டு அன்றைக்கி அந்த வந்தப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, உங்களை அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஒரே கிராமம் தானே, அது ஒன்றும் பெரிய சிட்டி கிடையாதே, பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முத்து, நான் அங்கே ரொம்ப நாள் இல்லை, அதுக்கப்புறம் நான் பெரிய பொண்ணு படிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க ரொம்ப வருஷமாக அங்கெல்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க, மீனா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, கிறிஸ்டோடைய அம்மா இந்த பாலரமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தாங்க தோணுது, அது எப்படிங்க ஒரே கிராமத்தில் இருந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பார்லரமாவும் வெளிநாட்டில் இருந்து அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டா சென்னை வந்துட்டு தான் சொன்னாங்க. அந்த கிறிஸ்டும் கூட இப்போ பக்கத்தில் தான் படிச்சுட்டு இருக்கிறான், இதுவே கூட்டிகிட்டு வாடகைக்கு வச்சிருக்குமே என்னமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலையேங்க, ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம இதை பற்றி பேசினா இன்னும் பிரச்சனை பெருசு தான் ஆகும், நம்ம அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கையங்காலுமோ நம்ம பார்க்கலாம், இப்போ எது சொன்னோம்னா பிரச்சனை பெருசுதாகும், வேண்டாம் விடுங்க, இப்போ தான் அத்தை வேற ரோகிணியை போட்டு அடித்தாங்க, இப்போ தான் இவங்க வேறு சத்தியம் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் விடு, கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. அடுத்ததாக ரோகிணி கிட்ட விஜயா மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் இருக்காங்க. ஆன்ட்டி, நான் தான் சத்தியம் பண்ணிட்டேன், இனிமேல் எந்த ஒரு பொய்யும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும்மா தாயே, நீ என் தலையில் மிளகா அரைச்சது போதும், உன்னை நம்பி நான் ஏமாந்ததும் போதும், இனிமேல் உன்னை என்னை பற்றி எதுவும் நினைக்கவும் மாட்டேன், இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போய்க்கோ, ஏன்னா என் பையனை வேறு தொட்டுக்கு தாலி கட்டிட்டான், இந்த பாவத்தை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம், ஆனால் மனோஜ் நான் கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுப்பேன், பார்த்துப்பேன், மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் என்கிட்ட பேசாத, நீ இனிமேல் பேசுனீன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் டக்குன்னு கதவும் சாத்திக்கிறாங்க. அடுத்து மனோஜ் அப்படின்னு சொல்லி சாரி மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, நான் ஏதாவது போய் சொல்லிட்டா கூட என்கிட்ட அப்படி சண்டைக்கு வருவேன், அன்றைக்கி கோவிச்சிட்டெல்லாம் கூட நீ போயிட்டேன் எங்கேயோ, இப்போ பார்த்தா என்னமோ நீயே இவ்வளோ பெரிய போய் பேசியிருக்க, நான் என்ன பண்ண முடியும், நான் இதேமாதிரி கோவிச்சிக்க முடியுமா, இல்லை உங்கள்கிட்ட சண்டை தான் போட முடியுமா, இதெல்லாம் தலையெழுத்து, நீ உன் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு எனக்கு தெரியல, பாட்டி வேணால் சத்தியம் வாங்கியிருக்கலாம், ஆனால் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மையை தான் சொல்கிறியா பொய்யே தான் சொல்கிறியாங்கிறது எனக்கு எப்படி தெரியும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஷோரூமுக்கு. அதுக்கப்புறம் யாருமே பேசாமல் இருக்காங்க. ஸ்ருதியும் ரவியும் ரூமுக்கு போயிடுறாங்க, முத்துவும் மீனாவும் பேசிகிட்டே கிச்சனுக்கும் போயிடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஆன்ட்டி கண்டிப்பாக இனிமேல் நம்மளைய மீனாவிட ரொம்ப கேவலமாக தான் நடத்துவாங்க, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, சரி எல்லாம் காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ பாட்டி மறுபடியும் ரோகிணியை கூப்பிட்றாங்க. இங்கே பாருமா, எல்லோரும் இருக்காங்க தான் நான் உன்னை கேட்கல, உண்மையை சொல்லு, வேறு ஏதாவது உண்மையை மறைக்கிறியா, எனக்கு ரொம்ப நீ மறைக்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஊரெல்லாம் பேரெல்லாம் சொல்ல சொன்னால் அவ்வளோ தடுமாறுற, இவ்வளோ போய் பேசிட்டே ஓகே சொல்லலாம்ல, கூட பிறந்தவங்களோ ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி விடு, பக்கத்து கிராமம் தானே, என்ன ஏதுன்னு நான் விசாரித்து உன்னை பற்றி நான் என்ன உண்மை என்ன பொய்ங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப அப்படி வேத்து போய் நிற்கிறாங்க. உன்னை பார்த்தாவே தெரியுது, வேறு ஏதோ விஷயத்தை நீ மறைக்கிறேன்னு தெரியுது, ஆனால் சாமி மேலே சத்தியம் வேறு பண்ணியிருக்க, என்ன நடக்குமோ அந்த கடவுள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, எனக்கு நம்ம இந்த பார்லரம்மா மேலே தான் முழுக்க சந்தேகமாக இருக்குது, மனோஜுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தாங்க இருக்குது, ஆனால் அந்த கிறிஸ்டோடைய பின்னாடி ஏதாவது இருக்கோன்னு பார்க்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் கிறிஸ்து கடைசியாக வரப்பெல்லாம் கிறிஸ்துக்கு சாப்பாடெல்லாம் விட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துச்சு, நம்ம போய் கேட்டதுக்கு அது இதுன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சது, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கிறிஸ்து தான் இதனுடைய அம்மாவாக இருந்தால் அப்போ இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இல்லை எனக்கு அப்படி தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பேசுகிறதெல்லாம் கரெக்டாக ரோஹிணியும் கேட்டுறாங்க.